ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நமது ISTF பிரேயர் செல்லுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். சின்ன சின்ன ஆசையோ பெரிய பெரிய ஆசையோ ஏதோ ஒரு ஆசை இருக்கும். எதையாவது ஒன்றை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம பிரயாசப்பட்டு பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கோம். ஒரு ஆசையும் இல்லை அப்படின்னா நம்ம சும்மா இருப்போம். ஒரு பாடல் ஒன்று பாடுவோமே, வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. அதாவது எந்த ஒரு ஆசையும் மனிதனுக்கு இல்லை என்றாலும் நம்மை போல ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரோடு இருக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையாவது இருக்கும். எந்த ஆசையும் இந்த உலகத்தில் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. அதற்காக தான் காலையில் இருந்து நம்ம அலுவலகத்துக்கு ஓடுகிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், அவர்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிரத்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். எதையாகிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிதுடித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் எதை பெற்றுக்கொள்ளலாம், நமக்குரிய ஏதாவது ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்த பொழுது ஒரு 2 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றியது. அது என்ன 2 என்றதை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒரே ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். மற்றதெல்லாம் மேலெழுந்த வாரியாக உங்களுக்கு எல்லாம் தெரிகின்ற காரணத்தினால் அது அங்கங்கே தொட்டுவிட்டு நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது எண்ணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 காரியத்தை சொல்ல போகிறேன். ஒன்று முதலாவது நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கம், அதாவது இரக்கம் அப்படி என்கிற போது ஒரு கருணை, ஒரு தயவு. நம்ம எல்லார்ட்டையும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எதையாவது ஒன்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்போ அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் வச்சுங்களேன், நம்ம ஏதாவது ஒரு லீவ் கேட்குறோம் வைங்களேன், இன்னைக்கு லீவ் கொடுக்கலன்னா நான் இப்படி பண்றாங்கல்ல, நமக்கு லீவு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கும். இது ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த வேலை நடக்குமா, அழைக்கடிப்பார்களா, ஒரு நாளில் முடிய வேண்டிய வேலையை 5-6 நாட்களுக்கு அழைத்து நம்ம அலைய வைப்பார்களா, அப்படியெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மற்றவர்களுடைய கருணையை இரக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். தேசத்துல ஆட்சியாளர் இடத்துல இந்த மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய மாட்டார்களா அப்படி என்று நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, பிறர் நமக்கு இறங்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவரும் இரக்கமுள்ள தெய்வம். அவர் இறங்குகிற கர்த்தர். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று ரோமர் 9:16 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று இரக்கம். அதாவது அந்த இரக்கம், அதாவது நம்ம இது எங்க கிடைக்கும், எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது உலகத்தில் இது எங்கேயுமே கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட வந்தால்தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கூட்டம், யூத குலம் அழிவுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. அதை மீட்க வேண்டும். அப்பொழுது மொர்தெகாய் எஸ்தர் ராஜாத்தியாக அவங்களே அனுப்பி அரண்மனைக்குள்ள போய் வச்சது, அந்த கதைகள்லாம், இந்த சம்பவங்கள்லாம் நம்ம அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அப்போ அந்த மரணம் நிகழப் போகிறது, தண்டனை நிகழ்த்தப்பட போகிறது என்று வருகின்ற பொழுது மொர்தெகாய் எஸ்தர் ராஜாத்தை பார்த்து சொல்றாங்க, நீ ராஜாவினிடத்தில் போய் சொல்லு, பரிந்து பேசு சொல்லும் பொழுது எஸ்தர் என்ன சொல்ற, அழைக்கப்பட்டாலொழிய ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் சாக வேண்டியதாகும். அப்ப நாங்க ராஜா கிட்ட போய் நிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் என் தாதிமாரும் இங்க உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறோம். நான் ராஜாவினிடத்தில் போகிறேன், அவரிடத்தில் இரக்கம் கிடைத்தால் கிடைக்கட்டும், இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று சொல்லிட்டு ஜெபத்தோடு அவங்க ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கின்ற பொழுது இரக்கம் கிடைத்தது. ராஜாவினுடைய உள்ளத்தில் இரக்கம் கிடைத்தது. எஸ்தருக்கு இரக்கம் கிடைத்தது. அதன் மூலம் யூத மக்களுக்கே இரக்கம் கிடைத்தது. அவர்கள் அழிவிலிருந்து தப்பிக்க விட்டார்கள். அவர்களுக்கு விரோதமாக எழும்பிய ஆமன் தூக்கிலிடப்பட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்தின அந்த குரலுக்கு, அந்த சத்தம் இயேசுவின் காதில் விழுந்தவுடன் நின்று அவர் அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். அப்ப நம் ஆண்டவர் இங்க வந்தது ஆயினில்லாத ஆடுகளில் போல இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு, அவர்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லவும், அவர்களுக்கு எல்லா நலன்களை, அவர்கள் வியாதியிலிருந்து
சாத்தானின் கட்டுகளில் இருந்து, நோய் எல்லாவற்றிலிருந்து விடுதலை அளிக்கும் அவர் மனதுருக்கம் உள்ளவர்களாய் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு சூழ்நிலையில ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளட் குரூப் கேட்பாங்க. அந்த பிளட் குரூப் இல்லை அப்படின்னா நாங்கள் மற்ற குரூப் தரோம் அப்படின்னு சொன்னாலும், இல்லை எனக்கு இந்த பிளட் குரூப் கொடுத்தாதான் இந்த ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வந்து நிற்போம். அப்போ சார் கொஞ்சம் கருணை பாராட்டுங்க சார், நாங்கள் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுறோம் சார், சார் தயவு செய்து இந்த ஆப்ரேஷன் நடத்துங்க சார் என்று நாம் வந்து கெஞ்சி கேட்கின்ற பொழுது அந்த மருத்துவர்கள் சரி பரவாயில்ல 1-2 நாளையாவது நீங்கள் அந்த பிளட்டை நீங்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் நடத்த போவாங்க. அப்போ நமக்கு என்னப்பா அப்போ இந்த டாக்டருக்கு நமக்கு தயவு கிடைச்சது, இரக்கம் கிடைத்தது, ஆப்ரேஷன் நடந்தது, ஒரு உயிர் பிழைத்தது என்று நாம் நிம்மதி பெருமூச்சு எடுக்கும். அப்போ அந்த இரக்கத்தை நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படியாகிலும் ஏங்கி இருப்போம், அது கிடைத்திருக்கும், அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இருப்போம். சரிங்களா? அடுத்ததாக நம்ம என்ன சொல்ல போறோம்? அடுத்தது இரண்டாவது காரியம், இந்த இரக்கத்திற்காக இன்னொரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நம்ம எகிப்து தேசத்துல இஸ்ரேல் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, அடிமைகளாக தான் இருந்தாங்க. வேலைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிது, இறைச்சி கிடைச்சிது, வெள்ளரிக்காய் கிடைச்சிது, கொமட்டிக்காய் கிடைச்சிது, கீரை வகைகள்லாம் கிடைச்சிது, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியா இருந்தாங்க. ஆனா கால சூழ்நிலை மாறின பொழுது அவர்களுக்கு வந்து வைக்கோல் கொடுக்கப்பட மாட்டாது, நீங்களே போய் வைக்கோலை எடுத்துக்கொண்டு வந்து நீங்களே நேற்று எந்த அளவிற்கு செங்கல் அறுத்தீர்களோ அதே அளவுக்கு அறுத்து தீர வேண்டும் என்ற கட்டளை வந்தவுடன் அந்த பாரம், அந்த சுமை அவர்களை கதற வைத்தது. அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். அவர்களால் அந்த பாரம் தாங்க முடியாதார்கள். தேவனிடத்தில் என்ன பண்ணாங்க? அவங்க கூக்குரலிடுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி. அப்போ நல்ல ஒரு சூழ்நிலை திடீரென்று ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக மாறுகின்ற பொழுது நாம் இரக்கத்திற்காக தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் அவர்களது கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு இறங்கி வந்து அவர்களை விடுவித்தார். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை பார்ப்போம், கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கான வசனத்தை நான் இதன் முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபையாம்? ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை. இந்த முதலில் இரக்கத்தை பார்த்தோம், அடுத்தது கிருபை. இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரக்கமும் கிருபையும் நம்ம வாழ்க்கையில் இருந்தாதான் நம்ம இடத்துல சொத்து, பணம், வீடு, வசதி, படிப்பு, வேலை எல்லாமே இருந்தாலும் கூட நமக்கு இந்த இரக்கம், தேவனது இரக்கமும் தேவனது கிருபையும் இல்லை என்றால் நாமும் இந்த உலக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களோடு 10-11 வாழ்ந்து கொண்டு இருப்போமே தவிர எந்தவித முன்னேற்றமும், எந்தவித ஆசீர்வாதமும், எந்தவித பலனும் நாம் வாழ்வதில் நமக்கு இருக்காது. அப்ப ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய வேண்டும். அப்படி என்றால் எகிப்திலிருந்து மக்கள் வெளியே வந்து விட்டார்கள். பார்வோன் அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் வரும்பொழுது வனாந்திரத்தில் வந்து செங்கடல் குறுக்கே வந்து விட்டது. மாட்டிக்கொண்டார்கள். தப்பித்துக்கொள்ள அவர்களுக்கு வழியே கிடையாது. அந்த இடத்தில் அவர்கள் நிச்சயமாக மாண்டுதான் போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதே போல இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து வந்திருப்போம், நிச்சயமாக வந்திருப்போம். உதவி எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது. அப்படி ஒரு திகைத்து போகின்ற ஒரு நிகழ்வில் நாம் சிக்கிக் கொண்டு இருந்திருப்போம். செங்கடல் வந்து குறுக்கே வந்தாலும் கூட தேவன் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் அவரது கிருபையினால கடலையை பிளந்து மக்களை அற்புதமாக வழிநடத்தி அவர்கள் எடுத்து வந்து தப்புவித்தார் என்பதை பார்க்கிறோம். அதே போல அவர்கள் வந்தவுடன் வனாந்திரத்தில் நடந்து கொண்டு வரும்போது நிச்சயமாகவே நாம் காலையில் சாப்பிட்டால் மதியம் ஒரு 1-2 மணிக்குள்ளாக பசித்து விடுகிறது. அந்த மக்களுக்கு பசி, உணவு வேண்டும். எங்கு போவது? எங்கு? கடற்கரை மணலையா நாம் சாப்பிட முடியாது. அப்போ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவரது கிருபை வானத்திலிருந்து அற்புதமாக உணவை கொண்டு வந்தது. இப்ப நமக்கு ஸ்விக்கி, சுமோட்டா இது போல இருந்தாலும் ஆர்டர் கொடுத்தாலும் வருது. ஆனா ஆண்டவர் நமது கூக்குரலை கேட்டு அங்க வானத்தின் பலகணிகளை திறப்பேன் என்று சொன்ன தேவன் வானத்தை திறந்து அங்கிருந்து உணவை நமக்கு, நம்ம மக்களுக்கு கொடுத்து அவர்களை வனாந்திரத்தில் போஷித்தார் என்பதை பார்க்கிறோம். அதே போல கோலியாத், அவனை வந்து கெக்கரித்து கொண்டு நிற்கிறான். அவனை ஜெயிக்கவில்லை என்றால் அந்த இஸ்ரவேல் முழுவதும் அடிமை அவனுக்கு. அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு சிறு பையன் தாவீதை வைத்து ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையினாலே தேவன்
ஒரு கல்லினாலே, ஒரு கவனில் ஏவப்பட்ட ஒரே ஒரு கல்லினாலே அவனை வீழ்த்தி அங்க அவர் மகிமையடைந்தார், மக்களை விடுவித்தார், அவர் கிருபையை விளங்க பண்ணினார். அப்போ கர்த்தர் யோசேப்போட கூடவே இருந்தார். அவரோடு கூட இருந்ததினால் அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. அப்போ அந்த கிருபை நமக்கு வேண்டும். மரியாதை, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அந்த கிருபை அவங்க பெற்றுக்கொண்டதுனாலதான் இயேசு கிறிஸ்துவையே பெற்று அந்த மீட்பினுடைய வரலாற்றில இடம்பெறக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ள அவங்க வந்தாங்க. இயேசு பிறந்த உடனே தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரக்கம், கிருபை, இதற்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசனம் எபிரேயர் 4:16. யாராவது எடுத்தால் வாசியுங்கள், அல்லது நானே வாசித்து விடுகிறேன். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலேயே சேரக்கடவோம். இரக்கத்தை பெறவும் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். இந்த தைரியமாய் கிருபாசன தண்டையில் என்பதை நாம் தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளும். பழைய ஏற்பாட்டில ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளாக பலிகளை செலுத்தி தன்னை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாய் இருந்தால்தான் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த பலிபீடத்தின் அண்டையில தான் போக முடியும் என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். அப்போ அந்த ஒரு பரிசுத்தம் வேண்டும், சுத்தம் வேண்டும். அப்படி இருந்தால்தான் அங்கே போகக்கூடிய தைரியம் நமக்கு வரும். அது இல்லை என்றால் அக்னி அக்கினியை கொண்டு வந்தார்கள். ஆரோனின் குமார் நாதாபும் அபியும் அவங்க தூப கலசத்தில் அக்கினியை போட்டு அந்த தூப கலச காட்டினுடன் ஆண்டுடைய கோபம் அவர்கள் பற்றி எறிந்து அவர்களை அடித்து போட்டது. உசா அவனு நம் வீட்டில் இருந்த பேடைதானே, மாடு இடறுகிறது, அசைகின்ற பொழுது அது ஒரு கையை நீட்டி அதை தொட போகின்ற பொழுது அந்த அடிக்கப்பட்டு அந்த இடத்திலே அவன் இறந்து போனான் என்றதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரிடத்தில் சேர்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அதான் இரக்கத்தை பெறவும் கிருபையை பெற்றுக்கொள்ளவும் தைரியமாய் கிருபாசனத்தை. இப்பொழுது அந்த தைரியம் நமக்கு இருக்கிறதா? இந்த ஒரு தைரியம் நமக்கு வருகிறதா? இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கெல்லாம் ரேங்க் கார்டு கொடுப்பாங்க ஸ்கூல்ல. குவார்டர்லி, ஹாஃப் இயர்லிலாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் ஸ்கூல் போயிட்டு வந்தவொடனே ஈவினிங் வீட்டுக்கு வந்தவொடனே கேட்பாங்க, இன்னைக்கு ரேங்க் கார்டு கொடுத்தாங்களா? இல்லை, இன்னைக்கு கொடுக்கல. ஆனால் கொடுத்துருப்பாங்க, வச்சிருக்கோம், பையில தான் இருக்கும். ஏன்னா 4 பாடம் ஃபெயிலு, 3 பாடம் ஃபெயிலு, 2 பாடம் ஃபெயிலு, ஒவ்வொருத்தரையும் ஏதாவது ஒன்று ஃபெயிலு, எல்லாம் பாஸ் பண்ற கதையே நம்மகிட்ட கிடையாது. அப்போ வீட்டில் ரேங்க் கார்டு காமிக்க பயம், காமிச்சா வீட்டில் அடிப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு ஸ்கூல்ல கேட்பாங்க, ரேங்க் கார்டு யார் கையெழுத்து வாங்கிட்டு வரல, கொண்டா. கொடுக்கலன்னா டீச்சர் அடிப்பாங்க. நாளைக்கு கடைசி நாள் கொண்டு கொடுக்கணும். அப்படி வீட்டில் போயிட்டு ரேங்க் கார்டு கொடுத்தாங்க, 2 பாடம் ஃபெயிலு, 3 பாடம் ஃபெயிலு, கையெழுத்து போட்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னா அவங்க 2 முத்து வாங்கிக்கிட்டு அப்புறம் ஏன் அந்த ரேங்க் கார்டை நம்ம காமிக்க மனசு வரல, அதுல ஃபெயில் ஆகிருக்கும். அங்க நாம பின்தங்கி இருக்கோம், ஒரு தைரியம் வரல. இதே எல்லா படத்தையும் பாஸ் பண்ணியிருந்தோம்னா முதல் நாளே கூட்டு போய் தாங்க நான் ரேங்க் கார்டு வந்துச்சு, நான் பாஸ் பண்ணிட்டேன், நான் இந்த ரேங்க் எடுத்திருக்கேன் சொல்லக்கூடிய தைரியம் வரும். ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு நெருங்கி அவரோடு கூடவே சஞ்சரித்து கொண்டு இருந்தவங்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு பாவத்தை செய்தவுடன் அந்த தைரியம் போய்விட்டது. ஒளிந்து கொண்டார்கள், தங்களை ஒளித்து கொண்டார்கள். ஆண்டவரை பார்க்கக்கூடிய அந்த நேரம் வந்த பொழுது அவர் ஆண்டவர் வராமல் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படி என்கிறதான சிந்தனை அவர்களுக்குள்ளே வந்திருக்கும். ஆண்டவர் எங்கே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் கேட்க வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்க வேண்டாம். அப்போ ஆண்டவரிடத்தில் வரணும் அப்படின்னா நாம கூட நமக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இருந்தால்தான் கிருபாசன தண்டையிலே ஆண்டவரிடத்திலே நாம் சேர முடியும். இப்போ ஆண்டவரிடத்தில் சேர்ந்தவர்கள், ஆண்டவரோடு இருந்தவர்கள் ஒரு சிலரை நம்ம பார்த்து இருந்த செய்தியை முடிப்போம். ஏனோக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏனோக்கு தேவனோடு கூடவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பத்தில் இருந்தார், ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவருக்கு பிறந்த மகன் மெத்துசேலா. மெத்துசேலா தான் அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்த ஒரு மனிதன். 969 ஆண்டுகள்
இந்த உலகத்தில் அவரை விட அதிகமாக யாரும் வாழ்ந்ததாக குறிப்பிடப்படவில்லை. ஆண்டவரோடு நடக்கின்றவர்களுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்களது ஆயுசு நாட்களை ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு பண்ணின தேவன் 969 ஆண்டுகள் அந்த மெத்துசேலாவுக்கு நீடித்த ஆயுளை கொடுத்து அவரை வாழ்வித்தார். அவரது சந்ததியில் வந்தவர் தான் நோவா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படி என்று நாம் வாசிக்கிறோம். நோவா அந்த காலத்து மனிதர்களிலே வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் அந்த காலத்தில், நோவா இருந்த காலத்தில் வாழ்ந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அப்போ அந்த 100 கோடி மக்களிலும் நோவா ஒருவர் மாத்திரம் நீதிமானாக, குற்றம் இல்லாதவராக வாழ்ந்திருந்தார். ஆண்டவருடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது. ஆகவேதான் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கின்ற பொழுது நோவாவை மட்டும் அழிக்காமல் அவரை காப்பாற்றும் விதத்தில் ஒரு பேழையை செய்ய சொன்னார். அப்போ ஒரு வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவர் ஒரு அழிவை கொண்டு வரப் போகிறார், இந்த உலகம் அழியப் போகிறது, வெள்ளத்தினால் அழியப் போகிறது, அப்படி அந்த அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாங்க என்று சொல்லி அவர் பிரசங்கித்து கொண்டு இருந்தாராம். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஓராண்டு அல்ல, 2 ஆண்டு, 120 ஆண்டுகள் நோவா பிரசங்கித்ததாக ஒரு வேத அறிஞர் சொல்லுகிறார். அவ்வளவு நாட்கள் அவர் காலம் எடுத்து அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கார். ஆனால் அவர்கள் அதை கேட்கவில்லை. ஆண்டவர் கொடுத்த திட்டத்தின்படி அவர் ஒரு பேழையை அவர் செய்கிறார். அதாவது இன்னைக்கு இருக்கிற எல்லா டெக்னாலஜி வச்சு செய்தாலும் அதை போல ஒரு பேழையை, ஒரு கப்பலை இப்பொழுது செய்ய முடியாது. ஆண்டவர் அவர் கண்களில் அவருக்கு நோவாவுக்கு கிருபை கிடைத்ததனால் அவர் அந்த ஞானத்தை கொடுத்து அந்த பேடையானது கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலே தண்ணீரிலே இருக்கணும். கொஞ்சம் சின்ன ஒரு ஓட்டை இருந்தால் கூட அது முழுகி போயிடும். அது பாதுகாக்கணும். இருக்கக்கூடிய மிருகங்களை அதில் கொண்டு வந்து வைக்கணும். இவர் குடும்பத்தாரும் இருக்கணும். அதற்கான உணவுப் பொருட்கள் இருக்கணும். எவ்வளவு நாட்கள் இருக்க போகிறது தெரியாது. நோவாவுக்கு ஜலம் எவ்வளவு நாளுக்கு இருக்கும், எவ்வளவு நாள் கழிந்து இந்த ஜலம் மீண்டும், இந்த பேடை மீண்டும் வெட்டாந்தரையில் வந்து நிற்கும் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அதற்கேற்ற வகையில் அதை வடிவமைக்க முடியும். அந்த அளவுக்கு ஞானத்தை தேவனிடத்தில் கிருபை பெற்ற நோவாவுக்கு தேவன் கொடுத்து அந்த பேடை சார். டைட்டானிக் கப்பலை பற்றி நாம் கேட்டிருப்போம். அதை பற்றி ஒன்று சொல்லுகிறார்கள், கடவுளே வந்தாலும் இந்த கப்பலை அழிக்க முடியாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். அப்படிப்பட்ட எல்லா விதமான அந்த கப்பலில் எல்லா விதமான பாதுகாப்பு அம்சங்களும் வைத்திருந்தார்கள். ஆனால் முதல் பயணத்திலேயே அது தனது பயணத்தை முடித்து கொண்டு அழிந்து போனது என்று வாசிக்கிறோம். அப்ப கிருபை இல்லாமல் செய்யப்படுகிற எந்த காரியமும் நிலைக்காது. கிருபையோடு கூட ஆண்டவரது கிருபையால் இரக்கத்தினால் நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்பது நாம் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல லோத்தை பார்ப்போம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகின்ற பொழுது அந்த சமவெளி அருமையாக கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது என்று அங்கு அவர் போகிறார். அதில் ஆண்டவருடைய இரக்கம் அந்த இடத்துல நமது கண்களுக்கு எது பசுமையாக தெரிகிறதோ, நன்றாக தெரிகிறதோ, அது நிச்சயமாகவே ஆண்டவருடைய பார்வையிலே அது நன்றதாக. ஆனாலும் கூட அது தேவ மனிதனாக இருந்ததனால், ஆபிரகாமுடைய பரிந்துரை ஜெபங்கள் லோத்தை பற்றி இருந்ததனால் ஆண்டவர் லோத்தை என்ன பண்ணுகிறார், அங்கிருந்து பிரித்து கொண்டு வருகிறார். ஆனாலும் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். உலகத்தை பற்றி, உலகத்தை பின்பற்றி உலக மக்களோடு கூட பல வேலைகளை இணைந்து அவர்கள் செய்கின்ற சடங்காச்சாரங்களை செய்து கொண்டே போகிறோம். லோத்தின் மனைவியும் அதை விட்டு வர அவளுக்கு மனது இல்லை. ஆனால் திரும்பி பார்த்து உப்பு தூணால் போனார். ஆனால் இவர்கள் லோத்தும் அவர் மகள்களும் அந்த இடத்திலிருந்து அவர்கள் தப்பித்து வெளியே சேர்ந்தார்கள். கிருபை இருந்ததனால் காப்பாற்றப்பட்டார்கள். ஏற்ற நேரத்தில் அழிவு வருது. அக்கினிமயமான கற்கள் அக்கி வானத்திலிருந்து விடப்போகிறது. அந்த நேரத்திலிருந்து ஆண்டவரது கிருபை பெற்ற குடும்பத்தை, மகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், லோத்தின் காலத்தில் நடந்தது போலவே அக்கினியின் கந்தவும் மறுபடியும் வானத்திலிருந்து விழும் அழிவு அப்படியாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு முன்னுரைத்து சென்றிருக்கிறார். அதே போல ஒரு அழிவை காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த நாம் ஜபத்திலே நாம் ஜப குறிப்பில் கேட்டது போல அழிவுகள் எப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன என்று நமக்கே தெரியாது. ஒவ்வொரு நாளிலும் நாம் ஒரு கத்தி முனையில் நடந்து கொண்டிருக்கிறது போலத்தான் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. எந்த நேரத்தில் எந்த விபத்து வருமா, கொள்ளை நோய் வருமா, அழிவு வருமா, இயற்கை சீற்றங்கள் வருமா, வெளிநாட்டு மக்கள் அங்கிருந்து ஏதாவது தீவிரவாத தாக்குதல்கள் வருமா, ரயில் விபத்துக்களா, விமான விபத்துக்களா, இப்படியாக எந்த இடத்தில் எப்படியெல்லாம் செய்திகள் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அழிவு வந்து கொண்டே இருக்கு. அவரது கிருபையால் இருந்தால்தான், அவரது கிருபை தான் நம்மை நிறுத்துகிறது, நிலைநிற்கிறோம். அப்படியாக நாம் பார்க்கலாம். இப்பொழுது தைரியமாக சேர்ந்த இன்னும் ஒரு சிலரை நாம் பார்ப்போம்.
தனது அப்பாவிடத்திலிருந்து ஆஸ்தி எல்லாம் கேட்டு பிரித்து கொண்டு சொத்துக்களை சேர்த்து கொண்டு வெளியில் தேசத்திற்கு போய் அங்கு அப்படியாக உலக பிரகாரமாக வாழ்ந்து எல்லாவற்றையும் அடித்து போட்ட அந்த மகன் பணம் இருக்கும்போது நம்ம அப்பாவை பற்றி நினைப்பு இல்லை, பிரிந்து போகணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு, செலவழித்துட்டான். அங்கு பண்டிகைகளுக்கு கொடுக்கப்படுகிற தவிடு கூட கிடைக்காத பொழுது நான் திரும்பி என் அப்பாவிடத்திற்கு போவேன், அவரிடத்தில் செல்வேன், மகனாக அல்ல அவரது வேலைக்காரர்களில் ஒருவராகவாது நான் போனார் என்று சேர்வேன் என்று சொல்லி உள்ளத்தில் நினைத்து கொண்டு தன் தந்தையை பார்க்க வந்தவன் அவன் மனதில் நினைத்ததை ஆண்டவர் அறிந்து, அந்த தகப்பனார் அறிந்து, அவன் வரும்பொழுதே அவனை பற்றி எதுவுமே கேட்கல, அவனை அப்படியே சேர்த்து கொண்டு அவரை புத்தாடைகளை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து விருந்து செய்து வேலைக்காரனாக அல்ல மகனாகவே ஏற்றுக்கொண்டார். நாமும் கூட ஆண்டவர் அறியாதவர்களாக அவரை விட்டு பிரிந்து தொலைதையோ எங்கேயோ இருந்தோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்து அவருக்கு உகந்த மக்களாக இல்லை, நரகத்திற்குரிய மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்த நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஏற்று அரவணைத்து நமக்கு அவரது பரிசுத்த ஆடையை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து முத்திரை மோதிரத்தை கொடுத்து நமக்கு விருந்து பரலோகத்தில் மனம் திரும்புகிற ஒரு பாவியை குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக என்று சொல்வது போல ஒரு விருந்தை கொடுத்து நம்மை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே போல சக்கேயுவை நாம் பார்ப்போம். அவர் சிறு குள்ளமாக இருந்ததால் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. அவர் எப்படியாவது பார்க்கணும், அவர்கிட்ட சேரணும், தேவனிடத்தில் சேரணும் என்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்தால் அந்த காட்டுத்தீ ஒளிவ அந்த மரத்தில் ஏறி அங்கே உட்கார்ந்து கொண்டு இருந்த பொழுது ஆண்டவர் சக்கேயுவை விரைவாக இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், வீட்டுக்கு போன்றேன், எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு பாதியை கொடுத்து விடுகிறேன், யார் இடத்திலாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தால் அது ஆண்டவரே நாளத்தனியாய் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னபோது இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட வரும்போது நாம் ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது நமக்குள்ள உள்ள குறைகள் எல்லாம் மாறும், நாம் மற்றவர்கள் மேல் இரக்கமுள்ளவர்களை மாறும், அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளே வந்து சேரும். அடுத்ததாக இந்த சமாரிய பெண்ணை பார்ப்போம். சமாரிய பெண் அவள் இருக்கா, இங்க ஆண்டவர் அவளை தேடி போகிறார். அவளை தேடி போகின்ற பொழுது ஆண்டவர் அவளோடு கூட அந்த சம்பாஷணையை நடத்தி கொண்டு போகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவளை உணர வைத்து, அவள் பாவத்தை உணர வைத்து, அவளை ஆண்டவரே ஒரு மன திரும்புதலுக்குள்ளாய் கொண்டு வந்து அந்த பெண் சென்று அந்த பட்டணத்தையே அவளோடது மீண்டுமாய் ஆண்டவரத்தில் கொண்டு வருகிறார். அந்த ஒரு பெண் அவள் ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொண்டதன் மூலம், அவள் மன்னிக்கப்பட்டதன் மூலம் அவள் அந்த பட்டணத்தையே ஆண்டவருக்கு ஆதாயமாக்கி கொண்டு வந்தார். ஒரு சிறு பையன் 3 நாட்களாக ஆண்டவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பசியாய் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது பிலிப்பிங்க ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கின்றன. அந்த பையன் ஆண்டவர் கருத்தில் இதை கொடுப்போம், ஆண்டவர்கிட்ட தேவனிடத்தில் கிருபாசன தண்டையில அது சேர்ந்த பொழுது, அது ஆண்டவரிடத்தில் சேர்ந்த பொழுது அந்த 5 அப்பம் 2 மீன்களும் பழுகி அங்கிருந்து 5000த்திற்கும் அதிகமான மக்களுக்கும் அது அவர்களது பசியை போக்கி மீண்டும் 12 கூடைகள் நிறைய மீதம் எடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்போ தைரியமாய் கிருபாசன தண்டையில் இயேசுவின் இடத்தில் சேருகிறோம் என்றால் நமக்கு எல்லாமே கிட்டும். அதை விட்டு அவரை விட்டு வேறு இடத்திற்கு நாம் போகின்றோம் என்றால் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் நமது தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். நாம் அவரது இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஏற்ற வேளையில் நமக்கு உதவி கிடைக்கும், சகாயம் செய்யும் கிருபையை அடைந்து கொள்வதற்காக தைரியமாய் ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார். நம்மை அவர் வேலைக்காரராக அல்ல, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ளே ஊற்றி நம்மை அவரது மகளாக மாற்றியிருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே அவரிடத்திலே அவருக்குள்ளாக சேர்ந்து விட்டோம் என்றால் நாம் இந்த உலகத்தை ஆண்டவருக்குள்ளாக நாம் கொண்டு வந்துவிட முடியும். கடைசி நேரம் உயிர் போக போகிறது, இன்னும் ஒரு சில நிமிடங்களில் எனது உயிர் போக போகிறது. ஆனால் பக்கத்தில் யார் இருக்கிறார்? என்னோடு கூட சேர்ந்து இயேசுவும் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசுவே, நாங்கள் எங்களது குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுகிறோம், நீரோ ஒரு குற்றமும் இல்லாமல் இப்பொழுது இந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்க, நீர் உமது ராஜ்யத்தில் மீண்டும் வரும்பொழுது அடியேனை நினைவு கூர்ந்தருளும் என்று சொன்ன அந்த கல்வனிடம் இயேசு சொன்ன வார்த்தை
நீ இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். கிருபாசனத்தண்டையில் சேர்ந்தவர்கள் அவரது கிருபையை, அவரது இரக்கத்தை பெற்று, நீ பாவியாக இருந்து இந்த உலகம் அவனுக்கு மரண தண்டனை விதித்தாலும் கூட அவரிடத்தில் வந்து சேர்கின்ற பொழுது அவரது கிருபையும் அவரது இரக்கமும் அவனை மீட்டெடுத்து அவரோடு கூடவே கொண்டு போய் வைத்தது. ஆகவே நாம் இந்த நாளிலே ஆண்டவரது இரக்கத்திற்காக நாம் என்ன பண்ணுவோம்? கெஞ்சுவோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இறங்கும், எங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கும், எங்கள் தமிழகத்தின் மேல் இறங்கும், எங்கள் தேசத்தின் மேல் இறங்கும். உம்மை அறியாத ஜனங்கள் மேல் நீங்க இரக்கம் உள்ள தேவன். எல்லா மக்களும் ஆண்டவரே உம்மை அறிகின்ற அறிவில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க வந்தீங்க. ஒருவருக்காக மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்காகவும் உங்க ரத்தத்தை நீங்க சிந்திருக்கீங்கப்பா. அந்த ரத்தம் வீணாய் போகக்கூடாது. எங்கள் தேசத்தின் மேல நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அல்லது வளம் எது இடம் எது என்று தெரியாத நினைவே பட்டணத்து மக்களை போலவே எங்கள் தேசத்து மக்களும் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. அப்பெல்லாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு இந்துக்கள் ஆலயங்களிலும் மசூதிகளிலும் மக்கள் வெள்ளம் இன்னும் அதிகமாக அங்க அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நமது ஆலயங்களில் பார்க்கிறோம், குறைந்து கொண்டே தான் இருக்கிறது. மனது ரொம்ப ஏக்கமாக, ரொம்ப வேதனையாக, ரொம்ப பாரமாக இருக்கிறது. நமக்கு நாம் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷம், சமாதானம், பரலோகத்தினுடைய நிச்சயம் வேற ஒரு ஆசை இல்லை. எவ்வளவு படித்திருந்தாலும், என்ன வைத்திருந்தாலும், பெருமை இருந்தாலும், இந்த உலகமெல்லாம் குப்பை என்று உதறின பவுலை போல நாமும் ஆண்டவரோடு கூட வந்திருக்கும் பொழுது எதையெல்லாம் இந்த உலகத்தில் நாம் அவருக்காக இழந்தோமோ அதையெல்லாம் பல மடங்காய் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். பரலோகத்தில் உங்களுக்கு சென்று வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்தி விட்டு வந்து பின்பு வந்து உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன் என்று சொன்ன தேவன், அத்தகையதான ஆசீர்வாதங்களை வரப்போகிற தேவனை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் நமது ஜனங்களுக்காக, நமது உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, நமது இரத்த சம்பந்தமான மக்களுக்காக, நமது தேச மக்களுக்காக ஆண்டவரது இரக்கம் எங்கள் தேசத்தின் மேலே ஆண்டவரே இறங்குவீராக. மனதுருக்கமுள்ள தேவன் எங்கள் தேசத்து மக்கள் மேல் இரக்கமாய் இருப்பீராக என்று ஜெபிக்கின்ற பொழுது நமது ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறார். நீங்கள் நாமத்தினால் எதைக்கு நாம எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல நகை வேணும், நல்ல வீடு வேணும், காரு வேணும், நம்ம உலகத்தின் பிரகாரமாகவே நாம் கேட்டுக்கொண்டால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் இந்த பூமியிலே இல்லை. நாம் எதையாகிலும் கேட்போம், அவரது சித்தத்தை அறிந்து கேட்போம் என்றால் ஆண்டவரை எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உங்க எண்ணம். அதற்காகத்தான் உங்களோட உயிரையே எனக்காக, எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்க. அந்த உயிரை அந்த ரத்தத்தின் பொருட்டு அந்த ரத்தத்துல நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சுதந்திரமாக கொடுங்க, அறியாத ஜனங்களுமே அறிந்து கொள்ளும்படி செய்யுங்க என்று நாம் கேட்கின்ற பொழுது அது அவருக்கு பிரியமுள்ள ஒரு ஜெபமாக இருக்கும். நமது ஜெபங்களை எல்லாம் இப்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்பு நாம் எடுத்த மன்றாட்டுக்களை எல்லாம் தேவனிடத்தில் தூபமாயும் நறுமணமாயும் போய் நிச்சயமாக அது பதிலை கொண்டு நமக்கு வந்து அதை நாம் கண்களால் நாம் காணும்படி செய்யும் என்பது நாம் விசுவசித்திருக்கிறோம். தேவன் இரக்கமுள்ள தேவன். ஆனாலும் கூட நம்மால ஒண்ணுமே முடியாது. இக்கட்டான சூழ்நிலைகள்ல ஏற்ற நேரத்தில் உதவி செய்யக்கூடிய அவரது கிருபையினால தான் நாம் நிற்க முடியும். அந்த கிருபை தான் இந்த உலகத்து மக்கள் எல்லாரையும் ரட்சிக்க முடியும். எனவே நாம் தைரியமாய் அவரிடத்துல போகலாம். நம்ம இடத்துல இப்ப என்ன இல்லை, குற்றம் இல்லை. அந்த ஆசிரிப்பு கூடாரத்திற்குள்ள போகக்கூடிய ஆசாரியன் கால்களில் மணிகளை கட்டிக்கொண்டு கைகளில் மணிகளை கட்டிக்கொண்டு போக வேண்டும், ஆட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மணி ஒலி இல்லை என்றால் அவன் இறந்து விட்டான் என்றுதான் அர்த்தம் எடுத்துக்கொள்ளும். அப்படியாக ஆண்டவர் அத்தகையதான அழிவை கொண்டு வராது. அவரே எல்லா துக்கங்களையும், எல்லா விதமான சாபங்களையும், எல்லா பாவங்களையும், மீறுதலையும், அக்கிரமங்களையும் திருவுடலில் ஏற்றுக்கொண்டு அவரது ரத்தத்தின் மூலம் நம்மை விடுவித்து நம்மை அப்பாவோடு கூட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். நாம் அப்பத்தை கேட்டால் நிச்சயம் அவர் அப்பத்தை தருவார். கல்லை தருவதற்கு அவர் மனிதர் அல்ல. இந்த உலகத்து மனிதர்கள் இறங்க மாட்டார்கள், இரக்கம் காட்ட மாட்டார்கள். அவர்களது வேலைகளிலே போய்கொண்டிருப்பார். ஆனால் தேவன் நிச்சயமாக இறங்குகிற தேவன், அவர் கிருபையை அளிக்கிற தேவன். அவரது கிருபையினால்தான் இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ அழிவுகள் வந்தது, நம் காலத்திலேயே எத்தனையோ அழிவுகள் வந்தது. கொரோனா வியாதிகளை பற்றி கூட இப்போ நம்ம ஜெபத்தில் நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ அந்த கொரோனா வியாதிகளிலிருந்து நம்மை பாதிக்காமல் பாதித்தவர்களுக்கும் வரப்பத்தை கொடுத்து இன்றைக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் ஏதேனும் ஒரு நோக்கம் நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது நிச்சயமாகவே அவரது ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கான நோக்கம்.
எதிர்கால வாழ்க்கைக்கான வளமையான நாட்களாக நாம் தேவன் மாற்றுவார். அப்படியாக இந்த நாளிலே நாம் அவரது இரக்கத்தை கெஞ்சுவோம், அவரது கிருபையை கெஞ்சுவோம், தைரியமாய் அவரது கிருபாசன தண்டையிலே வந்து சேருவோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இன்றைக்கு நாம் தியானித்த வசனம் எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே